ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெட் ஃப்ளேவர்ஸ். இன்றைக்கி நம்ம ரொம்பவே கிறிஸ்பியான முறுமுறுப்பான தக்காளி தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தக்காளி தோசை பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் ஃபஸ்ட்டு 1/4 கப் அளவு ரவை சேர்த்துடலாம். இதுக்கு கூடவே 1/4 கப் அளவு நல்லா கொதிக்க வச்ச தண்ணி சேர்த்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே ஊற வச்சுருங்க. அப்போ தான் ரவை நல்லா ஊறும். இது ஊறுற நேரத்தில் நம்ம தக்காளியை கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். 2 தக்காளி நான் அன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்து இதை ரஃப்பாக கட் பண்ணால் போதும். கட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா பழுத்து இருந்தால் தான் நமக்கு கலர் கிடைக்கும். இனி இது எல்லாத்தையுமே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துடலாம். இதுக்கு கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியையும் தோல் சீவிட்டு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்தாப்பில் 4 காஷ்மீரி சில்லி நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நார்மல் ரெட் சில்லி அப்படின்னா 2 to 3 ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. இனி இதில் தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சதை ஒரு பவுலில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த ரவை பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா ஊறிடுச்சு. இனி இதை நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதில் 1/2 கப்பை விட கொஞ்சம் அதிகமாக இடியாப்ப மாவு சேர்த்துடலாம். இதுக்கு கூடவே ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா ஃபைன் பேஸ்டாட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இனி நம்ம மிக்சர் ஜாரை ஒரு வாட்டி அலசிட்டு அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். இந்த மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா நீர் தோசையோட கன்சிஸ்டன்சி மாதிரி இருக்கணும். நல்லா ஃப்ளோவியாக இருக்கணும். இனி இதில் ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை தோல் சீவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருப்பேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே வாசனைக்காக கொஞ்சம் மல்லி இலை சேர்த்தா நல்ல வாசனையாக இருக்கும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இனி இதை ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கலாம். இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை நல்ல லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். நம்ம நார்மலாக ரவை தோசையெல்லாம் பண்ணுவோம்ல அந்த மாதிரி. இப்போ நான் கல்லை நல்லா சூடு பண்ணியிருந்தேன். கல் சூடாகிடுச்சு. இனி இதில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணிவிட்டு மாவு எடுத்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிடலாம். கொஞ்சம் நேரம் நல்லா வேக விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. அப்போ தான் நம்மளோட தக்காளி தோசை நல்லா வெந்து வரும், மொறுமொறுப்பாகவும் இருக்கும். கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்மளோட கிறிஸ்பியான டொமேட்டோ தோசை நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. பாருங்கள் இவ்வளோ மொறுமொறுன்னு இருக்குன்னு. இதை நீங்கள் தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த கிறிஸ்பியான தக்காளி தோசையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரை விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் சொல்லுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.